வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம கை கால் குடைச்சலுக்கு என்ன பண்ணலாம், என்ன வைத்தியம் பண்ணலாம், அதுவுமே சித்த வைத்தியத்துல என்ன இருக்கு சொல்யூஷன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா முடக்கத்தான் கீரை, அமுக்கரா சூரணம், அது மட்டும் இல்லாம சீரகம், நம்ம வீட்டுல நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற சீரகம், சரிங்களா? இந்த மூணு தான் சித்த மருத்துவ நிவாரணங்கள்னு சித்த மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இது என்ன பண்ணும்னா உடலோட வாதத்தை குறைச்சு நரம்புகளுக்கு வலு ஊட்டி வலியை போக்கும். சித்த மருத்துவத்துல கை கால் குடைச்சலை குறைக்க உதவுற சில டிப்ஸ்களை நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப முடக்கத்தான் கீரை சொன்னேன்ல, இது என்ன பண்ணும்னா இந்த கீரையை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது இது அடையாவும் இல்ல காரைக்குழம்புலயும் நீங்க சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, கை கால் குடைச்சல் குணமாகும். அதே மாதிரி அமுக்கரா சூரணம் சொல்லுவாங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, நைட் தானே உங்களுக்கு ரொம்பவே கால் வலிக்கும் இல்லையா? சோ அப்போ நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான பால் கூட அரை ஸ்பூன் அமுக்கரா சூரணம், அதுக்கு மேல வேணாம், அளவுக்கு மிஞ்சிதான் அமிர்தமும் நஞ்சு, கால் வலி ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய போட்டு குடிச்சிட போறீங்க. அரை ஸ்பூன் அமுக்கரா சூரணம், அதாவது அஸ்வகண்டான்னு சொல்லுவாங்க, இதை கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நரம்பு தளர்ச்சி நீங்கும். சரிங்களா? நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்கும் கை கால் வலி ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி சீரகம் அண்ட் எலுமிச்சை, இது இன்னைக்கு நைட்டு கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். மத்ததுதான் நான் கீரையை தேடி போகணும், அமுக்கர அதாவது அஸ்வகண்டா சூரணத்தை நான் தேடி போகணும் அப்படிலாம் வந்திருக்கீங்க. இது ரெண்டுமே நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கும். முடக்கத்தான் கீரை நீங்க கீரைகள் சேல் பண்ணுவாங்க, சோ அங்க போய் நீங்க வாங்கினாலும் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ சீரகம் எலுமிச்சை இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதான். 100 கிராம் சீரகத்தை நல்லா அரைச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடைச்சல் குறையும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சீரகத்தை நம்ம வறுத்து அரைக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 100 கிராம் சீரகத்தை லைட்டா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சமா வெல்லம் சேர்த்து டெய்லி ஒரு வேளை நீங்க சாப்பிட்டு வாங்க. உங்களோட அந்த குடைச்சல், கை கால் முதுகு வலி, இடுப்பு வலி குடைச்சல் உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி வெளிப்பூச்சுக்கு என்ன பண்ணலாம், இது இன்டேக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம். வெளிப்பூச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை கால் குடைச்சல் உள்ள இடங்கள்ல வெதுவெதுப்பான நல்லெண்ணெய், சரிங்களா, நல்லெண்ணெயில மஞ்சள் தூள் கலந்து லேசா மசாஜ் பண்ணிட்டு இருங்க, சரியாயிடும். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? அண்ட் இதுக்கும் மேல உங்களுக்கு கை கால் குடைச்சல் ரொம்ப தாங்க முடியாம இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு நீங்க மருத்துவரை போய் பாக்குறது ரொம்ப நல்லது. அவங்களோட அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட அறிவுரைப்படி, ஆலோசனைப்படி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை வேறொரு மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care also.